இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இன்ஸ்டன்ட் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கினவங்களுக்கு ஃபிசிக்கல் பிளாஸ்டிக் பேன் கார்டு வந்து வந்திருக்காது. ஸோ அந்த ஃபிசிக்கல் பிளாஸ்டிக் பேன் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, எவ்வளோ நாள் டைம் டிலேயில் நம்ம இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ₹1 கூட செலவு இல்லாமல் ஆன்லைனில் உங்களுக்கான பேன் நம்பரை வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடைகளில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ₹300 அதிகபட்சம் ₹500 வரைக்கும் வாங்குறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபில்லிங் வெப்சைட் மூலமாக வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பேன் நம்பர் ஜெனரேட் ஆகும். பட் ஜெனரேட் ஆன ஒரு 6 மந்த்துக்கு உங்களால் வந்துட்டு ஃபிசிக்கல் பேன் கார்டு, அதாவது பிளாஸ்டிக் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் நம்பர் ஜெனரேட் ஆன அடுத்த செகண்ட் நீங்கள் ஆன்லைனில் சாஃப்ட் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி அதை வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஒரிஜினல் பேன் கார்டு தான். பட் இதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு பேன் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 6 மந்த்லேருந்து 8 மந்த் டைம் டிலேக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டுக்கு பிளாஸ்டிக் பேன் கார்டு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக பேன் கார்டு வந்து அப்ளை ஆகும். நான் வந்து இப்போ என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேன் கார்டு எடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பேன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணேன். நான் இப்போ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேன் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் எதுவுமே இருக்காது. பேன் கார்டை பொறுத்தவரை சிக்னேச்சர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் பேன் கார்டுக்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேன் கார்டில் உள்ள ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிற ஒன்று தனியாக வராது. உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமில் லாஸ்ட் நேமாக வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இதில் சிக்னேச்சர் அப்படிங்கிற எதுவுமே இருக்காது. பார்த்துக்கூட ஃபோட்டோஸ் அப்புறம் QR கோட் இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்டுக்கு தான் நான் வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ மினிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து அப்ளை ஆகும். நான் இதை வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தேன், நிறைய பேர் நம்பலை. இப்போ உங்களுக்கு நான் அந்த பேன் கார்டை காமிச்சிருக்கேன். ஸோ பேன் கார்டு ஃபிசிக்கலாக வரும்போதும் உங்களுக்கு இதில் எந்த ஒரு சிக்னேச்சரும் இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது மூலமாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் மந்த்து, உங்களோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்குங்களா அதில் மந்த்து இயர் இந்த 2 என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த 2 என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை டிக் பண்ணி விட்டுட்டு இந்த கேப்சா கோடையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்ததும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ரிக்வெஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கும் வந்து ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஜெனரேட் OTP கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மோடுக்கு வந்து வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில்டாஸ்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுமே அடுத்தது கீழே வந்து பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பேன் கார்டு ரீப்ரிண்டிங் பண்ணுறதுக்கு ₹50 நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம், டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வாலெட், அப்புறம் கேஷ் கார்டு, அப்புறம் QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். இல்லை UPI ஐடியை என்ட்ரு பண்ணி கூட பே பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UPI அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். UPIயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு
அடுத்தது மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணி பே பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த கியூஆர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேன் கியூஆர் கோட். இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கியூஆர் கோட் வந்து கிளியராக தெரியும். இப்போ இதை வந்து உங்களோட ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணுறேன். பே பண்ணதுமே உங்களுக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பில் டாஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து பேஜை வந்து ரீலோடோ ரீஃப்ரெஷோ பண்ணாதீங்க. அதேமாதிரி பேஜை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லிங் வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுமே இந்த ஸ்டேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது ஜெனரேட் அண்ட் ரீப்ரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் மேலே டாப்பில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. உங்ககிட்ட வந்து பழைய பேன் கார்டு நீங்கள் வந்து ஷாப்பில் போய் வாங்கியிருந்தாலும், ஸோ அது வந்து தொலைஞ்சு போயிருந்தாலோ இல்லை உடஞ்சி டேமேஜ் ஆகிருந்தாலோ, ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ₹50 ஒரு புது பேன் கார்டு நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதை வந்து உங்களோட மொபைல் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சிஸ்டத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதே ஸ்டெப்பை நீங்கள் வந்து மொபைலில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பில் அமௌண்ட்டை பே பண்ணி அடுத்த 7 டேஸ்க்குள்ளே உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பேன் கார்டு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டு தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து கடைகளில் வாங்கியிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ரீப்ரிண்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.